போதைப் பொருட்களை தடுக்காவிட்டால் தொடர்ந்து புதுவையில் பந்த் போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிறுமி கொலை வழக்கில் குற்ற பின்னணியை பார்ப்பது அவசியம் என்றும், போதைப் பொருள் பயன்படுத்தியோர் இந்த சம்பவத்தை செய்துள்ளதாகவும், இதன் மூல காரணம் போதைப் பொருள் என்றும், புதுவையில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளி கல்லூரிகளில் அதிகமாக போதைப் பொருட்கள் புழக்கத்தில் உள்ளது. இதனை தடுக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், காவல்துறை பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் பெரிய அளவில் அசம்பாவிதம் நடந்துள்ளது என்றும், பெண் குழந்தைகளின் பெற்றோர் மிகவும் அச்சத்தில் உள்ளதாகவும், வீட்டை பூட்டிக் கொண்டு வாழ வேண்டிய நிலையில் மக்கள் உள்ளதாகவும், ஆண் குழந்தைகளை வைத்துள்ள பெற்றோர் போதைக்கு அடிமையாகி விடுவார்களோ என அஞ்சுவதாகவும், ஸ்டாம்ப், எண்ணெய், சாக்லேட் என பல விதங்களில் போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகிறது என்றும், சுற்றுலா பயணிகள் பலரும் இதை பயன்படுத்த புதுவை வருவதாகவும் வேதனை தருகிறது என்று தெரிவித்துள்ளார். வெள்ளி முதல் ஞாயிறு வரை வெளியே நடமாட முடியாத அளவிற்கு புதுவை மக்களுக்கு பய உணர்வு வந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், மக்கள் பயத்தை போக்க முதலமைச்சர் ரங்கசாமி எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி போதைப் பொருட்களை தடுக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைந்து பந்த் போராட்டத்தை நடத்துவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். ரெஸ்டோ பார்களில் எந்த கட்டுப்பாடும் இன்றி போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது. முதலமைச்சர், அமைச்சர்கள், தலைமை செயலர்கள் மற்றும் அதிகாரிகள் இணைந்து குழு ஒன்றை அமைத்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவை தொகுதி ஒதுக்கீடு குறித்து அகில இந்திய தலைமை பேசி வரும் நிலையில் புதுவையில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தி வருவதாகவும், இந்தியா கூட்டணி சார்பில் 3 நாட்களில் போட்டியிடுவோர் விவரம் அறிவிக்கப்படும் என்றும் எம்பி வைத்திலிங்கம் தெரிவித்தார்.